உங்க அடுத்த வெக்கேஷன் இந்த உலகத்துல இல்லாம வெளியே எங்கேயாவது போனா எப்படி இருக்கும்? பொதுவா வெக்கேஷன்னாலே ஸ்விட்சர்லாந்து நியூயார்க் தானே ஞாபகம் வரும். ஆனா இப்போ ஒரு புது டெஸ்டினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க, நீங்க சரியாதான் யோசிக்கிறீங்க. நம்ம நிலாவில ஒரு ஹோட்டல் கட்ட போறாங்களாம். அதுக்கு செலவு எவ்ளோன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 100 கோடி ரூபாய் தான். ஒரு அமெரிக்க கம்பெனி இப்போவே இதுக்கு புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 2031ல பயணம். ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல. இது ரொம்பவே வித்தியாசமானது. இத 2 கட்டமா கட்ட போறாங்க. முதல்ல ஒரு டெம்பரரி டென்ட், அப்புறமா ரோபோட்ஸ் அங்க இருக்கிற மண்ணை வச்சு பெர்மனன்ட் பில்டிங் கட்டும். சரி, அங்க தங்குறது எப்படி இருக்கும்? முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அங்க கிராவிட்டி ரொம்பவே கம்மி. பூமியை விட 83% எடை கம்மியா உணர்வீங்க. 6 அடி உயரத்துக்கு குதிக்கலாம். கண்ணீர் கூட கீழே விழாம மிதக்கும். உங்க ஜன்னல் வழியா பாக்கும்போது பூமி வானத்துல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறது அது ஒரு தனி அனுபவம். ஆனா இது ஒரு சாதாரண வெக்கேஷன் கிடையாது. இதுல நிறைய சவால்கள் இருக்கு. நிலாவோட சூழல் ரொம்பவே கடுமையானது. பகல்ல வெப்பநிலை +120 டிகிரி, ராத்திரியில -170 டிகிரிக்கு போயிடும். சூரிய கதிர்வீச்சு, கூர்மையான தூசி மாதிரி பல ஆபத்துகள் இருக்கு. உங்க சூட்ல ஒரு சின்ன ஓட்டு விழுந்தா போதும், 10 வினாடில மயக்கம்தான். அதனால போறதுக்கு முன்னாடி கடுமையான உடல் மற்றும் மனநல சோதனைகள்ல பாஸ் பண்ணியாகணும். அங்க பூலோகத்துல கிடைக்கிற எந்த வசதியும் இருக்காது. சமையல், கிளீனிங்னு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். இவ்ளோ சவால்கள் இருந்தும் ஏன் யாராவது நிலாவுக்கு போகணும்னு ஆசைப்படணும்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பணக்காரங்களுக்கு இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனா உண்மையில இது நம்ம எதிர்காலத்துக்கான முதல் படி. இந்த முயற்சி நிலவுல ரியல் எஸ்டேட் தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறி. நிலாவை யாரும் வாங்க முடியாது, ஆனா நீங்க கட்டின இடத்த பயன்படுத்தலாம். அப்போ இந்த ஹோட்டல் ஒரு ஆரம்பம்தான். இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நிலவுலையே பிறந்து வளர்ற முதல் தலைமுறை எப்போ உருவாகும்? Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?